ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய பார்வை என்று ஒன்று இருக்குமானால் எல்லாத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய தொடர்போடு அவங்க எடுத்துக்கொள்வாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப பலனா இருப்பாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு போகும்போது ஒரு பொண்ணு பேசுறாங்க பாருங்க, நல்லதை தான் பேசுறா. ஆனா அந்த பவுல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இது இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தான் இதை என்ன பண்ணுது, பேச வைக்குது. அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மனிதர்களால வருதுன்னு நம்ம நினைக்காதீங்க. நம்முடைய யுத்தம் யாரோட அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சிமேயி தாவீதை தூசிக்கிறான். தூசிச்ச உடனே அவர் எப்படி கனெக்ட் பண்றாரு? அவன் தூசிக்கணும்னு யார் அனுமதிச்சிருக்கிறார்? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அப்ப தாவீதுக்கு தெரியும், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் என்ன பண்ணாது, கீழே விழாது. நீங்க பேசும்போது கூட எப்படி பேசுங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுடைய வீட்டில் பேசும்போது கூட ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணி பேசுங்க. உங்க கணவனார் ஒரு பிரச்சனையோட வராரு, வந்த உடனே ஆமா அந்த மனுஷனையா அவன் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா, அது போராட்டம் தாங்க, அது ஏதோ சத்துரு விளையாடுறாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் நம்மோட இருப்பார், அப்படிதான் பேசணும். அப்ப அந்த மாதிரி பேசணும். நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொல்றாங்களா, சொன்ன உடனே என்ன சொல்லணும்னா, நம்ம அப்படியா ஒன்னு அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உடனே என்ன சொல்லணும்னா, இல்ல நீ பெரிய ஊழியம் செய்ய போற, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதனாலதான் ஆண்டவர் இப்படி உன்னை புடமிடுறாரு, ஆனா சீக்கிரமா பாரு, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை பல மடங்கு உயர்த்த போறாரு, நீ தைரியமா இரு. இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளை பேசணும். பரிசுத்தவான்களை பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்க எல்லாருமே சில பிரச்சனைகளிலே வெற்றியாய் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரோடையும் அவருடைய வசனத்தோடையும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க பலனா இருந்தாங்க. எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் தெரியுமா? நீங்க கோவப்பட மாட்டீங்க, நீங்க எரிச்சல் அடைய மாட்டீங்க, நீங்க மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கா, நான் நம்புறேன், அதை நீங்க எப்பவுமே அங்கே இருக்கிற எதிரிய மாதிரி நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க ஒண்ணு பாருங்க, அது ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் ஏதோ ஒன்ன செய்ய போறாரு, ஆண்டவர் ஏதோ ஒன்ன செய்ய போறாரு. ஏசப்பா, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் ஆண்டவருடைய யுத்தம் என்கிறதை கண்டுகொள்ளுகிறதற்கு ஒரு ஞானத்தை இப்பொழுது நீ தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.